வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியேனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 30/7/5126 நாள் 16/11/2025 ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பெறுவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை விளக்கமாக பெறுவிட இருக்கின்றோம். இன்றைய விசேஷம் என்னவென்றால், இன்றைய தினம் இரவு 9:50 கார்த்திகை மாதமானது ஆரம்பிக்கின்றது. ஆகவே கார்த்திகை மாதப்பிறப்பு தர்ப்பணம் செய்யக்கூடிய மெய்யன்பர்கள் அனைவரும் இன்றைய தினம்தான் தர்ப்பணம் செய்ய வேண்டும். இரண்டாவதாக இன்றைய தினம் சூன்ய திதி. இந்த சூன்ய திதியில் நாம் எதெல்லாம் செய்யலாம், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று பதிவானது பெறவிடப்பட்டு இருக்கின்றோம். அந்த வீடியோ பதிவினை பார்த்து அனைவரும் அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மூன்றாவதாக இன்றைய தினம் கார்த்திகை மாதம் சிரார்த்த திதியானது கார்த்திகை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை துவாதசி திதி. ஏன்னாக்கா கார்த்திகை மாதத்தில் துவாதசி திதி கிடையாது கிருஷ்ணபக்ஷத்தில். இன்றைய தினம் வைஷ்ணவ மத்வ சமூகத்தை சார்ந்த அனைவருக்கும் சர்வ ஏகாதசி விரதம். இன்றைய தினம் சூன்ய திதி நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக செய்யக்கூடாது. முக்கியமாக ஒன்றை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய தினத்திலே சூன்ய திதியிலே அனைவரும் விவாகம் சுபமுகூர்த்த நாள் என்று போட்டிருக்கிறார்கள். அது மிக மிக தவறு. இனியாவது தங்கள் அனைவரும் அதை திருத்திக் கொள்ளுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமைன்றி அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம். விஸ்வாவசு நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி ஐப்பசி மாதம் 30/7/5126 நாள். ஆங்கில மாதம் தேதி நவம்பர் மாதம் 16/11/2025. காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை 6:11 அயனம் தட்சிணாயினே. ருது சரத் ருதௌ. மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது ஆஸ்வீன மாசே ஐப்பசி மாதம் துலா மாசே. ஆனால் இரவு 9:50 முதல் கார்த்திகை மாதம் விருச்சிக மாசத்தில் சஞ்சரிப்பார். இதே சந்திர பகவானாகப்பட்டவர் கிருஷ்ணபட்சமாக தேய்பிரியாக சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது கார்த்திகை மாதம் விருச்சிக மாசே. பட்சமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரை. திதியானது துவாதசி திதி 60 நாழிகை காலை முதல் நாள் முழுவதும். இன்றைய திதியானது சூன்ய திதி. அதாவது சிராத திதிக்கு சூன்ய திதியும் போட்டிருப்பா. ஆனால் அது சிராத திதிக்கு கிடையாது. இந்த சூன்ய திதி பற்றி
உங்களுக்கு தனியாக வீடியோ பதிவாளர் பதிவிடப்பட்டு இருக்கின்றோம். இன்றைய தினத்திலே அந்த வீடியோ பதிவினை அனைவரும் பார்த்து கடைபிடித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய சிராத்த திதியானது துவாதசி திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் மனித பதிவுகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்புகள் குடும்பத்திலும், அதாவது சூரிய வம்சாவளிகள், சூரிய வம்சத்தில் பிறந்த சூராதிமானக்காரர்களுக்கும் சந்திர வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத்த திதியானது கார்த்திகை மாதம் விருச்சிக மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்வரை துவாதசி திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ கார்த்திகை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்வரை துவாதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக தான் செய்ய வேண்டும். வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்ற மறுதினம் மறு தமிழ் மாதமானது ஆரம்பித்துவிடும். இது சிரார்த்த திதிக்கு மட்டும்தான் பொருந்தும், மற்ற விசேஷங்களுக்கு பொருந்தாது. ஆகவே வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களை செய்யக்கூடியவர்கள் இதன் பிரகாரம்தான் செய்ய வேண்டும் என்று ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது. அதைத்தான் நமது சேனலிலே பதிவிடப்பட்டு வருகின்றோம். இன்றைய வாசரமானது பானுவாசரே, கிழமை ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது அஸ்த நட்சத்திரம், 56 நாழிகை 28 வினாடி. பின்னிரவு திங்கட்கிழமை என்ற அதிகாலை 4:46 வரை. அதன் பிறகு சித்ரா நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஐப்பசி மாதத்தில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக ஒன்றுதான் கொண்டாட வேண்டும். இன்றைய யோகமானது இன்று காலை முதல் பின்னிரவு 4:46 வரை அமிர்த யோகம். அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய விசேஷமானது விருச்சிக மாதம் கார்த்திகை மாதம் இரவு 9:50 ஆரம்பிப்பதால் இன்று கார்த்திகை மாத பிறப்பு தர்ப்பணம். மாதம் தமிழ் மாதத்தில் தர்ப்பணம் செய்யக்கூடிய அன்பர்கள் இன்றுதான் செய்ய வேண்டும். திருதராசுரர் திரேதாயுகம் விஷ்ணுபதி. இன்றைய தினம் கடைமுக ஸ்நானம். துலாஸ்தானத்திலே இன்றைய தினம் கடைமுகமாக இருப்பதால் கடைமுகம் என்று துலாஸ்தானத்திலே பதிவிடப்பட்டு இருக்கின்றோம். அந்த வீடியோ பதிவினை பார்த்து அனைவரும் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வைஷ்ணவ மத்வ ஏகாதசி விரதம். இன்றைய ராகு காலமானது மாலை 4:41 முதல் 6:11 வரை. யமகண்டமானது பிற்பகல் 12:11 முதல் 1:41 வரை. குளிகை காலமானது பிற்பகல் 3:11 முதல் மாலை 4:41 வரை. நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் சூன்ய திதியாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. சூலமானது மேற்கு, பரிகாரமானது வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டமம். சுரபிஷ நட்சத்திரம், சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு அதிகாலை 3:05 முதல் காலை 9:30 வரை சந்திராஷ்டமம். சரபிஷ நட்சத்திரம், சதய நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை 9:30 முதல் பிற்பகல் 3:55 வரை சந்திராஷ்டமம். சரபிஷ நட்சத்திரம், சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பிற்பகல் 3:55 முதல் இரவு 10:20 வரை சந்திராஷ்டமம். சரபிஷ நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு இரவு 10:20 முதல் திங்கட்கிழமை என்ற அதிகாலை 4:46 வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. சுபம் அஸ்தோ ததாஸ்து.